வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்காண்டி கவர்மெண்ட் வந்துட்டு கபா குடிநீர் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு குடித்தா நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும், கொரோனா வைரஸை மட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மருந்து வந்துட்டு இப்போதைக்கு எந்த சித்த மருத்துவ கடையிலையும் கிடைக்கிறது இல்லைங்க. எங்கே போனாலும் ஸ்டாக் இல்லை இப்போ வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கபா குடிநீர் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு பரவாயில்லைங்க, நீங்கள் வந்துட்டு அந்த பவுடரையே கஷாயம் வச்சு குடிச்சுக்கோங்க. ஆனால் கிடைக்காதவங்களுக்காக வேண்டி நம்ம சித்த மருத்துவர் ஒருத்தவங்க இந்த கஷாயம் வைக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. கபா குடிநீரில் இருக்கிற அதே பெனிஃபிட் தான் இந்த கஷாயத்துலையும் இருக்குது. நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கொடுக்குது, கிருமி நாசினியாக செயல்படுது, உடல் வெப்பநிலையை சீராக வச்சு நம்ம நுரையீரலில் கோழைத்தன்மை படிய விடாமல் பாதுகாத்துக்கிறது. வாங்க அந்த மருந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்துட்டு 2 வெத்தலை எடுத்துக்கோங்க, ஒரு 10லேருந்து 15 இலை துளசி இலை எடுத்துக்கோங்க, கற்பூரவள்ளி இலை, ஓமவள்ளி அல்லது கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால நான் 4 இலை எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே எங்கள் வீட்டு பால்கனியில் இருந்ததுங்க. 10லேருந்து 15 மிளகு எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி விதை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு, 2 பூண்டு பல், அப்புறம் 4 துண்டு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் போதும். அவ்வளோதாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒன்று பாதியாக வந்துட்டு அரைச்சிக்கிறணும். ரொம்ப நைஸாக வேண்டாம். மருந்து இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ஒன்று பாதியமாக அரைச்சிக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த அளவு வந்துட்டு 2 பேர் வந்துட்டு கஷாயம் குடிக்கிறதுக்கு வந்துட்டு போதுமான அளவுங்க. இப்போ 200 ml டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த தண்ணி வந்துட்டு 1 டம்ளராக வற்றணுங்க. தண்ணியில் வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மருந்து கலவையை வந்துட்டு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்ம கஷாயம் வைக்கிறோன்னா சிம்மில் வச்சிடணும், ஃபுல் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு தான் அது பாதியாக வற்ற விடணும். நம்ம சீக்கிரம் வற்றிடட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. கஷாயம் பண்ணுறதுக்கு ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, மெதுவாக வேகட்டும். இப்போ நல்லா வற்றிருச்சுங்க, 1 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. இருத்துட்டு இது பெரியவங்க வந்துட்டு பாதி 50 மில்லி, குழந்தைங்க 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு 10 ml, அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு 15 ml கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு கஷாயம் கொடுக்கும் பொழுது பனங்கல்கண்டு அல்லது தேன் கலந்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வீடியோ பார்த்து பயனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.